வணக்கம் சார். வணக்கம். நம்மளுடைய மகான் ஸ்ரீ அரவிந்தர் அந்த பிரபஞ்ச அன்னையே சந்திச்சாரு அப்படின்னு நீங்க பல முறை நம்ம வீடியோல சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்கு என்னன்னா, சந்திச்சவர் அந்த பிரபஞ்ச அன்னைக்கிட்ட என்ன பேசியிருப்பாரு அப்படின்ற ஒரு கேள்விங்க சார். அன்னைக்கு அதை பத்தி பேசலாங்க சார். இந்த கேள்வி ஒரு அருமையான, அற்புதமான, நாம் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பதில். இந்த பதிலை நாம் ஆழமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான். சாவித்திரியோட அப்பாவான அசோபதி அவர் யோகத்தை மேற்கொள்ளும்போது பல ஸ்டேஜை தாண்டி தானே போகிறாரு. அந்த யோக சக்தியினால் ஒரு உயர்ந்த தளத்தை அடைகிறார். அப்படி அடைஞ்ச பிறகு அவர் ஒரு இடத்துல காலை வைப்பார்ல, அதை பிராணசக்தியின் தலம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பேர் பிராணசக்தியின் தலம். அந்த இடத்துக்கு போன பிறகு பிரபஞ்ச அன்னையோட தரிசனம் கிடைக்குது. அங்கே தான் அவர் பார்க்குறாரு. அப்போ அசோபதிக்கும் பிரபஞ்ச அன்னைக்கும் ஒரு நேரடி சந்திப்பு ஏற்பட்ட பிறகு நீங்கள் கேட்டீங்கல்ல அவங்க என்ன பேசியிருப்பாங்கன்னு. இங்கே அசோபதிங்கிற இடத்துல நம்முடைய மகான் ஸ்ரீ அரவிந்தரை நினச்சிக்கணும். அப்போ பிரபஞ்ச அன்னைங்கிற இடத்துல சாவித்திரியை நினச்சிக்கணும். இப்போ மகான் அரவிந்தருக்கும் சாவித்திரிக்கும் ஒரு உரையாடலாக நீங்கள் பார்க்கணும். 346வது பக்கத்தில் சாவித்திரியில் பகவான் எழுதியிருக்கார். அதாவது இறை அன்னை அசோபதி கிட்ட பேசுகிற மாதிரி, அதாவது சாவித்திரி நம்முடைய பகவான் அரவிந்தர்கிட்ட பேசுகிற மாதிரி. ஓ ஸ்ட்ராங் ஃபாரினர், ஐ ஹாவ் ஹார்ட் தை க்ரை அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா, வலிமை மிக்க தவயோகியே, அரவிந்தரை பார்த்து சாவித்திரி சொல்கிறார், உன் மனக்குமரலை நான் கேட்டேன். இந்த உலகமும் மனிதனும் ஒரு உயர்ந்த நிலை அடைய நீ தாகம் கொண்டு உன் இதயத்திலே என்னை பிரார்த்திக்கும் அந்த மனக்குமரலை கேட்டேன். அடுத்த வரியில் சொல்றார், ஒன் ஷெல் டிசெண்ட் அண்ட் பிரேக் தி அயன் லா அப்படின்னு எழுதுறார். என்ன அர்த்தம்னா, ஒன்று மேலே இருந்து உன்னை நோக்கி வரும், அதுனா சாவித்ரி ஃபோர்ஸ். இந்த கடினமான இரும்பு சட்டத்தை நொறுக்குங்கிறார். என்ன இரும்பு சட்டம்? தலையெழுத்துங்க, மாற்ற முடியாதுங்க. அந்த இரும்பு சட்டத்தை நொறுக்கும். பகவான் சொல்லிட்டார்ல. இந்த வரிக்கு அப்புறமும் நம்ம எதுக்கு பயப்படணும், எதுக்கு கவலைப்படணும்? 346 இந்த ஒரு வரியை சொன்னாலே போதுமே. அடுத்து சொல்றார், சேஞ்ச் நேச்சர்ஸ் டூம் பை தி லோன் ஸ்பிரிட்ஸ் பவர் அப்படிங்கிறார். அப்படின்னா இயற்கையினுடைய இருளையே மாற்றும். இயற்கையிலே ஒரு இருள் இருக்குல்ல, அந்த இருளையே மாற்றும். அப்படிப்பட்ட சக்தி, அதனுடைய தனி சக்தி அதுக்கு இருக்கு. அதே செய்யும். அதை இந்த சாவித்திரிங்கிற ஒரு ஃபோர்ஸுக்கு இயற்கையிலே இருக்கிற இருளையே வெளிச்சமாக்கிடும். அது அப்படிப்பட்ட ஒரு சக்தி அது அப்படின்னு சாவித்திரி தனக்கு சொன்னதா சொல்றார். எ லிமிட்லெஸ் மைண்ட் தட் கேன் கண்டைன் தி வேர்ல்டு அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த அளவற்ற சக்தியின் மனதிலே இந்த உலகமே அடங்கும். அப்பேற்பட்டவ அப்படிங்கிறத அரவிந்த நமக்கு சொல்றார். எ ஸ்வீட் அண்ட் வயலண்ட் ஹார்ட் ஆஃப் ஆடன்ட் காம்ஸ் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அவள் சக்தியின் மனது கொழுந்து விட்டு எரியும், அமைதியினுடைய ஆழ்மன திண்மையினாலே நிறைந்த இனிமையை பரப்பும். அவள் அப்பேற்பட்டவள். மூட் பை தி பேஷன்ஸ் ஆஃப் தி காட்ஸ் ஷெல் கம் அப்படின்னு எழுதுறார். அப்படின்னா அந்த இறை சக்தியினுடைய ஆள் உணர்வின் மூலம் all mights and greatnesses shall join in her அப்படின்னு எழுதுறார். அந்த ஆள் உணர்வினுடைய சக்தி அவளுள் கலந்து அவளுடன் இணைந்து ஒரு உயர் நிலையையும் இந்த உலகினுடைய விதி நிறைந்த பாதையையும் இரும்பு சட்டத்தையும் மாற்றும். அப்ப அந்த இரும்பு சட்டத்தையே மாற்றக்கூடியதாக சாவித்திரி இருக்கிறா அப்படின்னு பகவான் நமக்கு சொல்றார். அசோபதியை பார்க்கும்போது சாவித்திரியினுடைய வெளிப்பாடு இது. இங்க நமக்கு சொல்றதா புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல என்ன விஷயம்னா, அசோபதிக்கு சாவித்திரி பிறக்கிறா, மேரேஜ் ஆகுது, சத்யவான கல்யாணம் பண்ணிக்கிறா, 1 வருஷத்துல மரணம் வந்துடுது, எமங்கிட்டேருந்து மீட்டாந்துடுறா. ஆனா பூமிக்கு திரும்பணும்ல, அது முடியல. அது பூமிக்கு திரும்புறது அவ்வளோ ஈஸி இல்லை. அவள் பூமிக்கு திரும்பணும்ல, அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, இந்த பூமியையே மாற்றணும், உயர்த்தணும்னு நினைக்கிறான். அது அவ்வளோ ஈஸியா? அப்போ சாவித்திரிக்கு அந்த பிரபஞ்ச அன்னை ஒரு அறிவுரை சொல்கிறா. நீ பூமிக்கு போகணும்ல, இந்த ஒரு மெசேஜ் வாங்கிக்கணும். என்ன சொல்கிறான்னா, சுப்ரீம் காடட் அப்படிங்கிற
அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு மையம் இருக்குல்ல, மொத்த பிரபஞ்சத்தோட மைய புள்ளி இருக்குல்ல, அதுதான் பிரபஞ்ச ஆன்மான்னு சொல்லுவோம். அந்த ஆன்ம மையத்தையும் ஆன்மாவையும் இணைச்சிக்கோ. இப்போ நீ சாதாரண ஆள் இல்லை, ஆல்ரெடி பவர்ஃபுல் லேடி தான். ஆனாலும் அந்த மையப்புள்ளியை நீ இணைச்சிக்கிட்டீன்னா, அப்போ நீ பூமிக்கு போனீன்னா ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சீக்கிரமாக இந்த பூலோகத்தை மாற்றிடலாம், உயர்த்திடலாம். அதனால் பிரபஞ்ச மையத்தோடு நீ இணைஞ்சு போகிறாஜான்னு அந்த அன்னை சொல்கிறா. யார்கிட்ட? சாவித்திரிகிட்ட சொல்கிறா. சாவித்திரிகிட்ட சொன்னது யார்? பிரபஞ்ச அன்னை. இப்போ அஸ்வபதி பிரபஞ்ச அன்னையை பார்க்கும்போது நடந்த உரையாடலை அரவிந்தரும் சாவித்திரியும் சந்தித்து பேசி கொண்டதாக சாவித்திரியின் மூலம் நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றார்? இந்த இரும்பு சட்டத்தை நொறுக்குபவள் சாவித்திரி, அவளை நீ உன்னுடைய எண்ணத்தில் வைத்து கொண்டால் இந்த உலகத்தில் எல்லா மாறுதல்களும் உனக்கு நடக்கும், உன் தலையெழுத்தையே மாற்றப்படும் அப்படின்னு நமக்கு ஒரு தைரியம் கொடுக்குறார். இப்போ இதோட தொடர்ச்சியை வேற ஒரு பக்கத்தில் சொன்ன விளக்கத்தை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அவங்க என்ன பேசுனாங்க அது அப்படியே நாங்கள் நேராக இருந்து கேட்ட மாதிரி அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. அதாவது இந்த புவியினுடைய திருவுருமாற்றத்துக்கும் இந்த மனித இனம் படுற அல்லலுக்காகவே அவங்க இவ்வளோ ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. எப்படியாவது இந்த மக்களை மாற்றணும், விதின்னு சொல்லக்கூடிய அந்த இரும்பு சட்டத்தையே உடைச்சி எரியணும் அப்படின்றதுக்காக நம்ம பகவானும் நம்ம அன்னையும் பண்ண தியாகத்துக்கு, அந்த யோகத்திற்கு நாங்கள் என்ன நன்றி சொல்லுவோம்னு தெரியல சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததாக இந்த வார பேராமூர் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த வார பேராமூரில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் அரவானுக்கும் உள்ள பேராமூர். மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடி சம்பிரதாயம் இருந்தது என்னென்னா, யாரையாவது நரபலி கொடுத்துட்டு தான் ஆரம்பிக்கணும், அப்படி ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு. துரியோதனாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பக்கத்தில் தானே பீஷ்மர் இருக்கார். யாரை நரபலி கொடுக்கலான்னு ஒரு யோசனையில் இருக்கும்போது பீஷ்மர் ஒரு ஐடியா சொல்கிறார். அவர் அறிவிலையும் சிறந்தவர், வயதிலையும் மூத்தவர், திறமையானவர். அவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் அப்படி பவ்யமாக கேட்டுக்கிறாங்க. துரியோதனாதிகள் அந்த கும்பல் அந்த இடத்துல பாண்டவர் கிருஷ்ணர்லாம் இல்லை. பீஷ்மர் சொல்கிற நேரத்தில் பீஷ்மர் சொல்கிறார், துரியோதனா நீ இன்னைக்கு ராத்திரியே கிளம்புற, யாருக்கும் தெரியாமல். பாண்டவர்கள் இருக்காங்கல்ல, அதில் ரொம்ப லாஸ்ட் இளையவனாக இருக்கான்ல சகாதேவன், அவன் ரொம்ப சாஸ்திரம் தெரிஞ்சவன். அந்த சைடு இருந்தால் கூட என்ன உண்மையோ அதை சொல்லிவிடுவான். அவங்களுக்கு சாதகமாக சொல்கிறது இவங்களுக்கு சாதகமாக சொல்கிறதுலாம் கிடையாது, என்ன உண்மையோ சொல்லிவிடுவான் சகாதேவன். அவங்ககிட்ட போய் என்ன டயத்தில் பலியிட்டோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். உடனே கிளம்புறான் சகாதேவன் வீட்டுக்கு. சகாதேவன் சொல்லணும்ல என்ன டைம்னு, பட் யாரை பலி கொடுக்கலாங்கிறதையும் பீஷ்மர் சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அரவான்னு ஒருத்தர் இருக்கான், மனசும் சரி உடம்பும் சரி அவனோட ஆன்மாவும் சரி ரொம்ப சுத்தமானவன். அவன் தான் ஆண்மகனும் கூட. ஒரு போர் ஆரம்பித்தா ஆஃப் டேவில் காலி பண்ணிடுவான் எல்லாரையுமே, போரே முடிஞ்சிடும், அவ்வளோ நல்ல வலிமையான ஆள். அதனால தான் அவன் ஆண்மகன்னு சொல்கிறார். நம்ம சைடு இருக்கிற எல்லா சேனையும் கொஞ்ச நேரத்தில் எல்லாத்தையும் அழிச்சிடுவான், அவ்வளோ பெரிய ஆள். அவன் அர்ஜுனன் மகன். இப்போ நான் சொல்கிற அரவான் இருக்கானே, அவன் யாருன்னா அர்ஜுனன் மகன் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை சொல்கிறார். எப்படின்னா, அர்ஜுனனுக்கும் உலுபி அப்படிங்கிற நாகக்கன்னிக்கும் பிறந்த சுத்த வீரன். இந்த நாகக்கன்னி அர்ஜுனங்கிறது ஒரு பெரிய டாபிக். இப்போ அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த அரவானை பற்றி மட்டும் பேசுகிறோம். ஆனால் அரவான் பாண்டவர் பக்கம் தான் நிற்பான், ஏன்னா அர்ஜுனுடைய மகன். ஆனால் அவனை நாம பலி கொடுத்துட்டா நமக்கு வெற்றி கிடைச்சிடும். ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், பரவாயில்ல பலி கொடுக்கறதுக்கு நல்ல ஆள், இப்போ டைம் தான் தெரியணும். இப்போ சகாதேவன் குறித்து கொடுத்துட்டான்னா நம்ம ஜெயிச்சிடலாங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. இது தவறான தந்திரமான யோசனை தானே. இப்போ பீஷ்மர் ஒரு உயர்ந்த இடத்துல தான் இருக்கார், ஆனால் நம்ம வெற்றி பெறணுங்கிறதுக்காக துரியோதன சைடில் இந்த யோசனை சொல்லித்தரார். இதை கேட்டு புறப்பட்ட துரியோதனன் நடுராத்திரில் சகாதேவனை பார்த்து ஜோதிடத்தை கேட்கும்போது, அமாவாசை அன்னைக்கு காளிக்கு அரவானை போல ஒரு ஆண்மகனை யார் பலியிடுகிறார்களோ அவர்கள் பக்கம் வெற்றி என்ற ஒரு காலத்தை குறித்து கொடுக்குறான் சகாதேவன். இப்போது துரியோதனன் அரவானை போய் பார்க்குறான். பார்த்த உடனே வாங்க பெரியப்பான்னு கூப்பிடுறான். பெரியப்பா முறை துரியோதனன். ஆனால் துரியோதனன் கண்ணில் தண்ணி கொட்டுறது, அழுதுகிட்டே நிற்கிறார். நடிப்பு. உன்னால் ஒரு காரியம் ஆகணும் மகனேன்னு சொல்கிறார். விவரத்தை சொல்லுங்க பெரியப்பா,
என்ன விவரம் அப்படின்னு கேட்குறப்ப டப்புன்னு காலில் விழுந்துடுறான் துரியோதனன். மகன் காலில் யாராவது விழுவாங்களா? விழுந்துட்டார். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் அப்படியே தூக்கி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான் அரவானும். அப்போது துரியோதனன் சொல்கிறார், நரபலி கொடுக்க வேண்டியிருக்கு. மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நரபலி கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு நீ உதவினா எங்களுக்கு இந்த ராஜாங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அரவானன் பெருந்தன்மையோடு சரி பெரிப்பான ஒத்துக்கிறான். உடனே துரியோதனன் சந்தோஷமாக கிளம்பிட்டான். இந்த செய்தி கண்ணன் காதுக்கு வந்துடுச்சு. அவரு யோசனை பண்ணார். சூரியனையும் கூப்பிட்டார், சந்திரனையும் கூப்பிட்டார். 2 பேரையும் கூப்பிட்டுக்கின்னு அரவான் வீட்டுக்கு போயிட்டார். அங்கே அரவான் கிருஷ்ணரை பார்த்து, மாமா என்ன விஷயம் அது, 2 பேரும் ஏன் கூட்டின்னு வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறார். அரவான் கேட்குறார். அப்போது கிருஷ்ணர் கேட்குறார், துரியோதனங்க வந்தானான்னு கேட்குறார். அப்போ அரவான் என்ன நடந்ததுங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறார். இந்த துர்புத்தி உள்ள துரியோதனனும் சரி, அவனுக்கு உதவுற இந்த பீஷ்மனும் சரி, அழிஞ்சே போனோம் அப்படின்னு கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அரவான்கிட்ட உதவி கேட்டு நிற்கிறார். இப்படி வணங்கி நின்று கேட்குறார், நான் பஞ்சபாண்டவர்களுக்கு உதவ போகிறேன், அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து நான் உதவ போகிறேன். அதனால் நீ பாண்டவர்களுக்காக நீ நரபலி ஒத்துக்கிட்டீங்கன்னா தீமைங்கிற அந்த துரியோதனம் கும்பலுங்கிற தீமை ஒழியும். அதனால் நீங்கள் அவங்க பக்கம் நீ நரபலிக்கு ஒத்துக்கக்கூடாதுங்கிறத இன்டைரக்டாக கிருஷ்ணன் சொல்கிறார். சந்திரனையும் சூரியனையும் ஒன்றா இணைஞ்சிருக்காங்க, வாப்பா அப்படின்னு அரவானனை காளி கோயிலுக்கு கூட்டும் போகிறார் கண்ணன். அரவானுக்கு ஒரே சந்தோஷம். நரபலி கொடுக்க போகிறாங்க, அதுவும் கண்ணன் கையால் கூட்டின்னு போகிறார். அது பெருமை, மகிழ்ச்சி. அப்போது அரவான் சொல்கிறான், இன்றைக்கி ஒரு நாள் தானே இருக்க போகிறேன், அதனால் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு நாள் நான் குடும்பம் பண்ணிட்டேன்னா செத்து போட்டுலேயே ஒரு சந்தோஷம் இருக்கும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு கண்ணன்கிட்ட சொல்கிறான். அப்போ உடனே கண்ணன், இறைவன் கண்டிப்பாக அருள் பாலிப்பான், நீ என்ன கேட்டே நடக்கும்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரை காணும். சொன்ன அடுத்த செகண்ட் அவரை காணும். என்னாச்சுன்னா கிருஷ்ணனே திருநங்கையாக ஒரு அழகான ஒரு நளினமான ஒரு பொண்ணா மாதிரி எதிரில் நிற்கிறார், அரவானன் எதிரில். அப்படி ஒரு அழகுனா உலகத்திலே இல்லை. அரவானன் பார்த்துட்டு மயங்கிட்டான், தன்னையே இழந்து போய், ஆஹா ஆனால் ஒரு நாள் தானேன்னு கொஞ்சம் வருத்தத்தோட தாலியை கட்டிட்டு ஒரு நாள் அவர் சந்தோஷமாக இருக்கார். யாரோட இருக்காரு? கிருஷ்ணனோட இருக்கார். ஆனால் கிருஷ்ணன் திருநங்கையா அவர் மாறி அரவாணனுக்கு மனைவியாக இருக்கார் ஒரு நாள். அந்த 1 டேவுக்கு அப்புறம் நரபலி முடிஞ்சுது. மகாபாரத போரில் பாண்டவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க. அந்த குறுக்கு புத்தி தந்திரகாரர்களான அந்த துரியோதனாதிகள் மொத்தமாக அழிஞ்சு போகிறாங்க. ஒரு நாள் இருந்தாலும் யார் கூட இருந்தான்? கிருஷ்ணர் கூட இருந்தான். அது எவ்வளோ பெரிய பெருமை. பகவான் திருநங்கை அவதாரம் எடுத்ததால் 5000 ஆண்டுகளானாலும் இன்றும் திருநங்கைகள் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், அரவாணனும் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். திருநங்கை பிறக்கிறதுக்கு என்ன காரணம்? 5000 ஆண்டுக்கு முன்பு கிருஷ்ண பரமாத்மா திருநங்கையாக அவதாரம் எடுத்ததால் இன்று வரை தொடர்கிறது. இப்போ புரியுதா அவங்க ஏன் பிறக்கிறாங்கன்னு? இப்போ அரவாணனும் சரி, திருநங்கைகளும் சரி, விழுப்புரத்தில் கூவாகம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே எல்லாரும் ஒன்று கூடி தாலியை கட்டி அன்னைக்கே தாலி அறுத்துருவாங்க. அந்த ஒரு நாள் கிருஷ்ணனோடு வாழ்ந்ததாக அந்த சரித்திர சான்றாக இன்னைக்கு நடக்குது. அதுவும் எங்கள் ஊரில், எங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கூவாகத்தில் நடக்குது. அப்போ அரவான் ஆசைப்பட்டதுக்காக கிருஷ்ணன் ஒரு பெண்ணாக திருநங்கையாக மாறி அவனை சந்தோஷப்படுத்தினானே கண்ணன். நம்முடைய அன்பு அவன் மீது அளப்பரியதாக அது உத்தமமாக இருந்தால் திருநங்கையாக மட்டும் இல்லை, அவன் எதுவாகவும் மாறி நமக்காக எதையும் செய்ய தயங்காத ஒரு உத்தம புத்திரனான அந்த மாபெரும் அவதார புருஷன் மீது நாம் பேரன்பு கொண்டால் அரவானுக்கு உதவிய அந்த கண்ணன் நமது வாழ்விலும் உதவி செய்வான் என்பதை இந்த பேராமொழியாவது நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இன்றைய தகவல். இந்த அரவான் திருநங்கையினுடைய பிறப்பு எதற்காக இந்த சரித்திரம் அப்படின்றதே இன்னைக்கு இந்த பேராமூர் மூலியமா எங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டீங்க. ஒருத்தர் மீது இறைவன் பேரன்பு கொண்டுட்டா அவங்களுக்காக தன்னையே திருவுருமாற்றம் பண்ணிக்க முடியும், அவருடைய உருவத்தை மாத்திக்க முடியும்னு கண்ணபிரானியே சாட்சியா இருக்கும்போது நாங்களும் அவர் மீது பேரன்பு வைத்தா எங்களுக்காக நீங்க சொன்ன மாதிரி அவர் எதுவாகவும் மாறுவாரு அப்படின்றதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாதுங்க சார். ரொம்ப அற்புதமான பேராமூர், ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததா இந்த வாரமும் எங்களுக்கு சாவித்திரியுடைய சில வார்த்தைகளை சொல்லுங்க சார். அக்கர்ஸ்டு அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படின்னா ஒரு குழப்பமான சூழல்னு அர்த்தம். என்னங்க இந்த வார்த்தையை நாங்கள் டெய்லி சொல்லிட்டு இருந்தால் குழப்பமான சூழ்நிலை எங்களுக்கு வந்துடாதான்னு கேட்கலாம்.
இந்த வார்த்தையை சொன்னால் குழப்பமான சூழல் மாறும் அப்படி எடுத்துக்கணும். அன்ஃபேலன் செல்ஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்படின்னா டிவைன் ஸ்டேட், ஒரு இறைநிலை. இதை சொல்ல சொல்ல உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒரு இறைநிலைக்கு வருவீங்க. மொனார்ச்சி அப்படின்னு ஒரு வார்த்தை. புனித நிலைன்னு பேர். ஒரு நிலைங்கிறது ஓகே, புனித நிலைங்கிறது ஒரு உயர்ந்த நிலை. ஆன்டிபோடர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. நம்ம மனசோட மறுபக்கம். நம்ம மனசு எப்படி இருக்கும்? குழப்பமாக இருக்கும், தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கும், எதிர்மறையாக இருக்கும். அப்படி அதோட மறுபக்கங்கிறது நல்ல விஷயமா இருக்கும்ல. அந்த வார்த்தையை சொன்னால் நமக்கு நிலைமைகள் மாறும். அமோரஸ் டெத் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆனந்த மரணம், லவ்விங் டெத். அப்போ நமக்கு ஒரு மரணம்னு ஒன்று வரும்பொழுது அது ஆனந்தமாக இருக்கணுமா இல்லையா? அப்போ இந்த வார்த்தையை எப்போ சொல்லணுமோ அது அப்போ இதை பயன்படுத்திக்கலாம். ரிப்பிளிங் அப்படின்னு ஒரு வார்த்தை. எவர் சேஞ்சிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எப்போது மாறிக்கொண்டே இருக்கிற, ஒரே விதமாக இருக்காது, எப்பயுமே அது மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கான வார்த்தை. நம்ம லைஃப்பில் மாற்றம் வேணும்ல, ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கணும்னா அந்த வார்த்தையை நம்ம ரிப்பீட்டாக சொல்லலாம். காஸ்மோஸ் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஹார்மோனி டிசார்டர் அப்படி புரிஞ்சுக்கணும். ஹார்மோனினா சுமூகமாக இணையிறது, டிசார்டர்னா குழப்பம். ரெண்டுமே ஆப்போசிட். சுமூகமும் குழப்பமும். இன்வயலேட் பியூரிட்டி, பர்ஃபெக்ட் பியூரிட்டின்னு எடுத்துக்கணும். அதாவது பூரணமான தூய்மை. நம்ம வாழ்க்கையில் தூய்மை ஓகே, பூரணமான தூய்மை உடலாலும் மனதாலும் ஆன்மாவாலும் இருப்பிடத்திலும் எல்லா இடத்திலும் அந்த தூய்மையை கொண்டு வருது. பர்ஃபெக்ட் பியூரிட்டி. அதை நம்ம மந்திரமாக சொல்லும்போது லைஃப்பில் நம்ம தூய்மையை பார்க்கலாம். டிரான்சண்டன்ஸ் ஹெம் அப்படின்னா கீழ்நிலையிலிருந்து வீசக்கூடிய மங்கிய இறை ஒளி. இப்போது நமக்கு லைட்டு போட்டோம்னா மேலேருந்து வெளிச்சம் இருக்கும், ஆனால் கீழே வரும்போது ரொம்ப மங்கி இருக்கும். அப்போ கீழ்நிலையில் அந்த ஒளி மங்கிய ஒளியாக இருக்கும். அதுதான் டிரான்சண்டன்ஸ் ஹெம்னு சொல்கிறார். ஏயோனிக் சைலன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. நீண்டகால மௌனம். எப்பயோ கொஞ்ச நாள் நமக்கு ஒரு சைலன்ஸ் கிடைச்சதா இல்லை, நீண்டகாலமாக ஒரு மௌனம் நமக்கு இருக்கணும். அந்த மௌனத்தை அந்த வார்த்தையாக சொல்லும்போது வரும், அந்த மௌனம் வரும். மீதம் அடுத்த வாரம் பார்க்கலாம். இந்த வாரமும் வார்த்தையும் அதனுடைய விளக்கமும் எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் அடுத்ததா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு உறங்க போகிற வரைக்கும் இன்னைக்கு யார் மூஞ்சில தான் முடிஞ்சதுன்னு தெரியல, ஒரே பிரச்சனையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குதுன்னு தெரியல, இதை பற்றி சொல்லுங்கள் சார். இதுக்கு ஒரு ஸ்டோரி, அதாவது ஒரு கதை மூலமாக சொன்னால் உங்களுக்கு புரியும். வீரமணின்னு ஒருத்தர், அவருக்கு சில சோதனைகளில் கடவுளை பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிதுன்னா இதை பற்றி நேராகவே கேட்டணுங்கிற ஒரு எண்ணம். ஒரு நாள் அந்த சந்தர்ப்பமும் கிடைச்சிது அவருக்கு. நான் இதே மாதிரி சில கேள்வி கேட்கணும்னு தோன்றுறது, பொறுமையாக நீங்கள் பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு வீரமணி கேட்டார். அதுக்கு கடவுள், தாராளமாக கேள் மகனே, சொல்கிறேன் சொல்லு அப்படின்னு கடவுள் கேட்க, எனக்கு இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ மோசமான நாளை கொடுத்தேன், பதில் சொல்லு அப்படின்னு வீரமணி கேட்டார். கடவுள், ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியாது அப்படின்னு இவர் சொல்ல, வீரமணி இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். சரி ஆஃபீஸுக்கு கிளம்பணும்ல, வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தா வண்டி பஞ்சராக இருக்குது. ஏற்கனவே லேட்டு, வண்டி வேறு பஞ்சர், சோதனை ஆரம்பிச்சுட்டா. இந்த சூழ்நிலையில் அவசரமாக நான் கிளம்ப வேண்டியிருக்கு, அதனால் நான் அவனை கும்பிடாமல் கிளம்பிட்டேன். ஆமாம் எனக்கு தெரியும் கடவுள். இந்த பக்கம் வீரமணி பதில் சொல்கிறார். சரி பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, ஒரே டிராஃபிக் ஜாம். ஆஃபீஸுக்கு வர நான் லேட்டாக போகிறேன், அங்கே போய் நான் திட்டு வாங்குறேன்ல, எவ்வளோ கஷ்டம். கடவுள், ஆமாம் தெரியும். வீரமணி, மதிய சாப்பாடு வேறு 1 மணி நேரம் லேட்டு, சாப்பாடும் காலி ஆயிடுச்சு, ஏதோ கொஞ்சம் அங்கே இருந்தது, அதை எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்தா அதுவும் எனக்கு கிடைக்கல, பசி ஒரு பக்கம். கடவுள் சொல்கிறார், ஆமாம் அதுவும் தெரியும் எனக்கு. வீரமணி, நான் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் சாயந்தரமாக. அந்த நேரம் பார்த்து சார்ஜ் கட் ஆகிடுச்சு, லோன் விஷயமாகவும் பேச முடியல, லோனு கட் ஆகிடுச்சா அதுவும் தெரியும். திரும்ப சொல்கிறார் வீரமணி, இவ்வளவு பிரச்சனையிலும் வீட்டுக்கு வந்து ஒரு ஏசியை போட்டு டிவி ஆன் பண்ணலான்னா டிவியும் ரிப்பேர் ஏசியும் ரிப்பேர், ஒரு நாள் கும்பல, அதுக்காக என்னை இப்படியே வச்சு செய்வேன் அப்படின்னு வீரமணியோட புலம்பல். அப்போது அதுக்கு கடவுள் நிதானமாக பதில் சொல்கிறார். நீ தூங்கின்னு இருக்கும்போது யமன் வந்துட்டான் உன் வீட்டுக்கு, இன்றைக்கி உன்னை கூட்டின்னு போகிறதுன்னு ஒரு முடிவோடு இருந்தார். நீ தான் நம்மளை டெய்லி கும்பிட்டு என்னை நினைக்கிற ஆளாச்சே, அதனால் நான் அவனை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணேன், உன்னை லேட்டாக எந்திரிக்க வச்சேன்.
ஏன் நீ பைக் எடுத்துன்னு போனீங்கன்னா ஒரு வேனுக்காரன் பிரேக்கு கண்டிஷன் இல்லாமல் உன் பைக்கை இடித்து நீ சாகிறதா இருக்கு. வண்டியை பஞ்சர் ஆக்கிட்டேன். ஏன் அந்த வேன் உன்னை இடிக்கக்கூடாதுன்னு. நீ அந்த பஸ்ஸில் போயிருந்தீனாலும் அந்த பஸ்ஸுக்கும் அந்த வேனுக்கும் ஆக்சிடெண்ட்டு. அந்த பஸ்லேயும் போக விடாமல் தடுத்தேன். மதியம் சாப்பாடு கிடைக்கலன்னு நீ வருத்தப்படுற. அதில் ஒரு எலி பாஷானா தவறி விழுந்ததுனால அதை நீ சாப்பிட்டாலும் நீ அது வழியாக உன்னை கூட்டும் போகிறதா இருந்தான் யமன். அங்கேயும் தடுத்தேன். வீரமணிக்கு கண்ணுலாம் கலங்குது. நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் டைரெக்டாக கேட்டு அவர் தலையை குனிய வச்சிடலான்னு பார்த்தா அவர் சொல்கிற விளக்கெல்லாம் நமக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு அப்போ தான் புரியுது. உன்னை லோனில் மாட்டி விட பார்த்தான். என்னத்தையா சொல்லி கண்டபடி சைன் வாங்கி உன்னை ஏமாற்ற பார்த்தான். சார்ஜை கட் பண்ணி விட்டேன். நீ நேராக வீட்டுக்கு வந்து ஏசியை போட போகிறேன், டிவியை போட போகிறேன்னு நீ இறங்கின. அந்த ஏசிக்குள்ளே எர்த்து லைனில் ஏதோ ப்ராப்ளம் ஆகி கரண்ட் ஷாக் அடிக்கிற அளவுக்கு ஒரு கண்டிஷன் இருந்தது. நீ கண்டிப்பாக நீ கை காலை கழுவிட்டு போய் தொடும்போது ஒன்று நீ ஷாக் அடித்து சாக வாய்ப்பு இருக்குது. ஏமா எப்படியாவது உன்னை கூட்டும் போகிறதுன்னு பிளான் பண்ணிட்டான். நான் அதை ரிப்பேர் ஆக்கி வச்சேன். நீ என்னை கும்பிடலைனாலும் நான் உன்னை விடாமல் ஃபாலோ பண்ணி உன்னை காப்பாற்றிட்டு வந்தேன். வீரமணிக்கு கடவுள் இவ்வளோ நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு நாள் கும்பிடாமல் இருந்ததுக்கும் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சந்தோஷத்தோடு ஒரு கேள்வி கேட்டான் கடவுளை பார்த்து. ஏன் கல்யாணத்தன்னைக்கு நீ எங்கே போன? அப்போ தான் கடவுள் சொன்னார், கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீ என்னை கும்பிடவே ஆரம்பிச்ச. அதுக்கு முன்னாடிலாம் என்னை நினச்சதும் இல்லை, கோயிலுக்கிற பக்கம் தலையை திருப்பினதில்லை. கல்யாணம் ஆன பிறகு கஷ்டம் வந்த பிறகு தான் நீ என்னை கும்பிடவே ஆரம்பிக்கிற. அந்த ஒரு நாள் விட்டாலும் பரவாயில்லை, ஒரு நாள் நீ கும்பிடனாலும் உன்னை விடாமல் நான் அன்னைக்கு நான் காப்பாற்றிருக்கேன். ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுத்தேன்னு நீ கேட்குறதுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீ கெட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன்ல. இந்த பதிலேருந்து நீ என்ன புரிஞ்சுக்கணும்? நீ என்னை வணங்கினாலும் வணங்கலினாலும் என்னோடய ரோல்னு ஒன்று இருக்குது. என் குழந்தையை காப்பாற்றுறதுக்கு என்னை தவிர வேறு யார் இருக்கா? நான் தானே காப்பாற்றணும் அப்படின்னு விளக்கம் கொடுத்த பிறகு அந்த வீரமணிக்கு புத்தி வந்தது. இப்போ எங்கள் எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது ஏதோ எங்களை வந்து ஒரு காப்பாற்றுறதுக்காக கடவுள் போட்டுங்கிற ஒரு சோதனை அப்படின்றத நாங்கள் எடுத்துக்கணும் சார். இவ்வளோ நல்ல காரியம் பண்ண கடவுள் அவர் கல்யாணத்தில் தப்பிச்சு வச்சுன்னுக்கலாம், ஆனால் அவர் கல்யாணத்துக்கு அப்புறமா தான் வேண்டவே ஆரம்பிச்சுன்னுக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க. அதனால விதி யாரை விட்டது? ரொம்ப அற்புதமான தகவலை எங்களுக்கு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிங்க சார். அடுத்ததாக இந்த வாரம் ஆசிரமத்தில் நடந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்கள் சார். கலால் இலாக்கான ஒரு துறை நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாராயம் காய்ச்சினாலும் அதை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கிறது, சாராயம் குடிச்சிட்டு வழியில் தவறி விழுந்துருவாங்க, விபத்து நடந்துடும். அதை குடிச்சிட்டு போகிறவங்கள குடி சம்பந்தமான கட்டுப்பாடுகள் அந்த விதிமுறைகள்லாம் கண்காணிக்கிறவங்க, அந்த துறையில் வேலை செய்கிற ஒருத்தர், மகா குடிகார பெருங்குடிகார அந்த துறையில் வேலை பார்க்குற ஒருத்தர். அந்த மொடா குடியன் வட இந்தியாவில் வந்து நம்ம தென்னிந்தியாவுக்கு டூர் வரார் ஒய்ஃபோட. வரும்போது பாண்டிச்சேரிக்கு வந்துட்டார். பாண்டிச்சேரி வந்துட்டால் விசேஷங்கிறது நம்முடைய அரவிந்தர் ஆசிரமம். மனைவியோட ஆசிரமத்துக்குள்ளே போனார். இவங்க போன நேரம் தியானம் ஆரம்பிக்கிற நேரம் கதவு பூட்டிட்டாங்க. கதவு பூட்ட உடனே தியானம் நடந்துட்டுருக்கு. இந்த கலால் துறையில் வேலை பார்த்து உள்ளே மாட்டிட்டார்ல, தியானத்தில் உள்ளே மாட்டிட்டார்ல, அவருக்கு தியானம் வரல. என்ன சரக்கு வாங்கி எங்கே குடிக்கலான்ற திங்கிங்லேயே இருக்குது அவருக்கு. ஏதோ போனோம் வந்தோம் டக்குனு கடைக்கு போயிடலான்னு வந்தவர் உள்ளே மாட்டிட்டார். ரொம்ப நேரம் தியானத்தில் இருக்க முடியல. டாபிக் பூரா மைண்டில் பாட்டில் ஞாபகம் தான் ஓடுது. கதவை திறந்த உடனே கணவன் மனைவி வெளியே வராங்க. ஒய்ஃப்கிட்ட சொல்கிறார், இன்னையோடு நான் குடியை விட்டுட்டேன்டி. ஒய்ஃப்கிட்ட சொல்கிறார். அவங்க ஒய்ஃபால் நம்பவே முடியல. மொடா குடியை திடீர்னு விட்டுட்டாருங்கிறாரு. என்ன நடந்ததுன்னு புரியல அந்த அம்மா. அதுக்கப்புறம் அவர் வாழ்நாளில் கடைசி வரைக்கும் அதை தொடவே இல்லை. என்ன நடந்ததுன்னு அந்த அம்மாவுக்கு புரியல. இந்த செய்தியில் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆசிரமத்துக்குள்ளே போய் சமாதிக்கு அருகாமையில் நீங்கள் தியானத்தில் உங்களுடைய பழக்கம் ஏதாவது அசை போட்டிருந்தா கூட அன்னை உனக்குள் வருவதற்கு ஏதோ ஒரு அனுமதி நாம் தெரியாமல் கொடுத்துட்டோம்னா, அவங்க நமக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னா, நமக்கு இந்த பிறவியிலே இருக்கிற அந்த ஒரு கொடூரமான பழக்கம் அன்னையோடு எடுத்து வெளியே போட்டுருவாங்க, வேரோடு எடுத்து வெளியே போட்டுருவாங்க. அது சாதாரண இடம் இல்லை, அதை முதல்ல புரியணும். நிறைய பேர் ஆசிரமம் கூட்டா ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கிற வேண்டாத குணத்தை அங்கே தூக்கி போட்டுருவாங்க, வேரோடு பிடிங்கிடுவாங்கன்னு பயந்துனே வர்றதில்லை.
நிறைய வந்தவங்களுக்கும் மாற்றம் நடந்திருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட வேண்டாததை வேரோடு பிடுங்கி எறிவதற்கு ஒரு இடம் உலகத்தில் உண்டுன்னா அது பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமம் தான். நம்ம தலையெழுத்தை மாற்றக்கூடிய இடங்கிறதுனால அங்கே போனவர்களுக்கு அறிந்தோ அறியாமலோ இது போன்ற எண்ணற்ற அழுக்கானவைகள் எல்லாம் அன்னை வேரோடு பிடுங்கி வெளியேற்றிருக்கிறார். அதனால் நம்முடைய இரும்பு சட்டத்தை நொறுக்கக்கூடிய சாவித்ரி என்கிற சகாப்தம் பாண்டிச்சேரியில் இருக்குது, நம்முடைய பெரும்பேற்கண்டிகையில் இருக்குது. நம்மிடம் உள்ள தவறான குணங்களும் பழக்கங்களும் ஒருவேளை இருந்தால் அதை சுக்கு நூறாக்கி வாழ்வில் துடைத்தெறியும் ஒரு மகா சக்தி இருக்குன்னா அது பெரும்பேற்கண்டிகையும் பாண்டிச்சேரி ஆசிரமம் தாங்கிறத இந்த தகவல் மூலமாக புரிஞ்சுக்கணும். அதே துறையில் அதிகாரியாக இருந்தாலும் அதே தவறை பண்ணிட்டு தென்னிந்தியா ஃபுல்லாக சுற்றுலா பயணம் வந்தாலும் மாற்றம் அவனுக்கு எங்கேயுமே கிடைக்கல. பாண்டிச்சேரி மண்ணை மிதிச்சு ஆசிரமத்துக்குள்ளார போன உடனே அவனை மாற்றம் எப்படி உண்டாக்குச்சு பாருங்க சார். எப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குடிகாரன், அதுலேயும் ஒரு நல்ல ஒரு தொழிலில் ஒரு அதிகாரியாக இருப்பவர் அன்னை பார்த்துட்டு சும்மா விடுவாங்களா என்ன? திருத்தாம வெளியே அனுப்பலையே, கதை மூடிட்டாங்களே. நீங்க சொன்ன மாதிரி இந்த மனித சட்டத்தை, இரும்பு சட்டத்தை உடைத்து எரியக்கூடிய வல்லமை பெற்றவள் நம்ம அன்னை. அவள் இருக்கும்போது எங்களுக்கு விதி வேலை செய்யாதுங்க சார். அதனால ரொம்ப அற்புதமான தகவல் எங்களுக்கு. இதில் நாங்கள் இப்போ நிறைய புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான். தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மம் என்னும் தேரில் ஏறி கண்ணன் வந்தான். தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் உடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். உடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம். சன்னிதானம் கண்ணன் சன்னிதானம், சன்னிதானம். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். கண்ணா கண்ணா கண்ணா, கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா. கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கண்ணா 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 கண்ணா. கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான்.